எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சபேஷ் கறி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுவையான பெப்பர் சிக்கன் மசாலா. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளாக கொஞ்சம் வேலை பல இருந்ததுனால எங்களால் வீடியோ போட முடியல, மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் முன்ன மாதிரி எப்போவுமே வீடியோ போட ஆரம்பிச்சிருவோம். வாங்க இப்போ பதிவு பார்க்கலாம். இப்போது பேனை ஸ்டவ்வில் மிதமான சூட்டுக்கு வச்சுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக எண்ணெய் சூடாயிடுச்சு. இது கூட ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை சின்னது, 2 சின்ன ஏலக்காய், அப்புறம் 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட ஒரு 4 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை இது கூட போட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூட சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வதக்கி நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து இதையும் நல்லா மசாலா கூட பிரட்டி எடுத்துடலாம். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்கிட்டு அது கூடயே இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிட்டு இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வேகிற வரைக்கும் இதை நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூட 1/2 கிலோ அளவுக்கு கோழிக்கறி எலும்பு இல்லாததை எடுத்து இது கூட சேர்த்து நல்ல மசாலா கூட பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதை நல்லா ஒரு தடவை மறுபடியும் கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கறியெல்லாம் தண்ணியில் நல்லா மூழ்கி இருக்க மாதிரி லேசாக அழுத்தி விட்டுட்டு இதை மூடி போட்டு கொஞ்சமாக கொதி வர்ற வரைக்கும் வேக வைக்கலாம். இப்போது கொதி வந்த உடனே இந்த மூடியை எடுத்துட்டு இதுக்கப்புறம் இந்த கிரேவி கொஞ்சமாக திக்காக ஆகிற வரைக்கும் இது இன்னும் அப்படியே வேக விடலாம். இப்போது கடைசியாக இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதை லேசாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். இப்போது ரொம்ப சுவையான பெப்பர் சிக்கன் மசாலா தயாராகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பக்கத்தில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். சபேஷ் கறி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.